ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். லக்ஷ்மி பிரியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபியூ ஹவர்ஸ் பேக் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். எப்பவுமே இந்த மாதிரி கோட்ஸ்லாம் வந்து நார்மலாக ஷேர் பண்ணுவாங்க. பட் இந்த முறை வந்து அந்த கோட் மட்டும் இல்லாமல் கீழே வந்து ப்ளீஸ் அப்படின்னு போட்டு எமோஜியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பி கைண்ட், டோன்ட் பி த ரீசன் சம்மோன் ஸ்கிப்ஸ் அ மீல், ட்ரெட்ஸ் வேக்கிங் அப் ஆர் ஃபீல்ஸ் லெஃப்ட் அவுட், யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஸ்டே வித் பீப்புள் ஃபார் எவர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து கைண்டாக இருங்க. ஒருத்தவங்களுடைய மீலை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கோ இல்லை ஒருத்தவங்களை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து ரீசனாக இருக்காதீங்க. உங்கள் வேர்ட்ஸ், உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் எப்போவுமே மக்களோட இருக்கும் அப்படின்ற மாதிரி அதோடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இமீடியட்டாக இவங்க வந்து யாருக்காவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்லாம் கேட்டுங்க. மேபி இருக்கலாம். பட் அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம ஃபாலோவர்ஸான, நம்ம ஃபேன்ஸான நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட். அது மட்டும் இல்லாமல் மேபி இன்றைக்கி எபிசோட்க்கு அப்புறம் அது ஏதாவது பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதர்வைஸ் பர்சனலாக அவங்க ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து கைண்டான ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் சொல்லியிருக்கலாம். இது வந்து காமனான விஷயம் தான். எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கைண்டாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகளும் ஆக்ஷனும் ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கவே கூடாது அப்படின்றத அவங்க ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற அளவில் ஒரு போஸ்ட்டோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது விஷயங்களோ செய்யாதீங்க அப்படின்னு நானுமே கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாளாக நம்ம எல்பியை பார்த்த வரைக்கும் அவங்க லைவ் வந்தாலும் சரி, வேறு ஏதாவது சுச்சுவேஷன்லையுமே வந்து அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வேறு லெவல். அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.